வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. சக்தி டிவி குளோபல் ஊடாக இணைந்து கொள்ளும் நமது சர்வதேச நேயர்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் அருணானந்தம். நான் ஜெஃப்ரி ஜெபதாஷன். ஜெஃப்ரி, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அமருணி, இன்றைய தினம் இலங்கை மாத்திரமல்ல சர்வதேச ரீதியிலும் தை திருநாளை எங்களுடைய சகோதர சகோதரிகள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பாக சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாடெங்கிலும் இன்று தைப்பொங்கல் களை கட்டியது. ஜனாதிபதி தேர்தலுக்கு காலம் உள்ளது. மக்களின் பிரச்சினைகளை தீர்க்குமாறு மல்வத்து அஸ்கிரி மகாநாயக்க தேரர்கள் தெரிவிப்பு. 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி பிலிப்பைன்ஸுக்கு. சீனாவிடமிருந்து மேலும் $300 மில்லியன் கடன். போலி கல்வி சான்றிதழ்கள் மூலம் உயர் பதவியை பெற்ற சர்வீஸ் அதிகாரி ஒருவர் கைது. 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிப்பு. இனி விரிவான செய்திகள். உலக செழிப்பின் காரணகர்த்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தைத்திருநாள் இன்றைய தினம் உலக தமிழர்களால் கொண்டாடப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் தைத்திருநாள் கொண்டாட்டங்கள் களை கட்டின. தைப்பொங்கலை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் வாக்கிற்கு வடிவம் தரும் நாள் தைப்பொங்கல் திருநாள். தமிழ் மாதங்களில் தை மாதத்தின் முதல் நாள் இன்றாகும். சூரியன் தன் வான்வழி பயணத்தில் மகர ராசிக்கு மாறும் நாள் இது. உத்தராயணத்தில் சூரியன் வடக்கு நோக்கி நகரும் மாதமான மகர மாதம் முதலில் வருகிறது. இதன் முதல் நாள் மகர சங்கராந்தி என்றும் தைப்பொங்கல் என்றும் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். உழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றான் வள்ளுவன்.
பல தொழில்கள் செய்து வந்தாலும் ஏராள் உழுது பயிர் விளைவிக்கும் உழவு தொழிலை சார்ந்தே உலகத்தார் வாழ வேண்டியிருக்கிறது என்று பொருள். உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாக தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றனர். ஒரு நன்றி பாராட்டும் முகமாக, நன்றியடைதலை அறிவிக்கும் முகமாக இருக்கின்றது இந்த தைப்பொங்கல் விழா. அதாவது சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா. அது மட்டுமல்ல, இந்த பொங்கல் விழாவினை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே நமது உழவு தொழிலுக்கு உதவி புரிந்த விலங்கினங்களை நன்றி பாராட்டும் முகமாக பொங்கல் விழா இடம்பெறுகின்றது. பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்துள்ள பொங்கல் பண்டிகை இன்று உலக தமிழர்களின் உணர்வோடு கலந்த ஒரு பண்டிகையாக மாறியுள்ளது. தாய் திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். தை திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். மலர்ந்திருக்கும் இந்த தை திருநாள் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வழிவகுக்கும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பல இன, மத, கலாசார சமூகத்தை கொண்ட எமது நாட்டின் கலாசார பன்மைத்துவத்தின் செழுமைக்கு இத்தகைய பண்டிகைகள் சிறந்த வாய்ப்பாக அமைகின்றன என்பதே தனது நம்பிக்கையாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இன, மத அடிப்படைவாத சக்திகளை தோற்கடித்து ஜனநாயகத்தை வெற்றி பெறச் செய்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட கிடைத்தமை மகிழ்ச்சியான விடயமாகும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பொங்கல் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு சமூகங்களின் சமய கலாசார உரிமைகளுக்கு மதிப்பளித்து ஒற்றுமையாக வாழ்வதன் பெருமதியை வலியுறுத்துவதுடன் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து சகோதர தமிழ் மக்களுக்கும் உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையிலும் அனைவரும் ஒற்றுமையாக வாழும் அரசியல் தீர்வை நாட்டு மக்கள் பெற்றிட வேண்டி இதே சக்தியுடன் பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆன்று ஒரு வாக்கு. அதற்கமைய எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் இன்னல்கள் நீங்கி நலன்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான இயற்கை வளங்களை அருளும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் இந்த உழவர் தின திருநாளில் தமது சொந்த நிலங்களில் குடியேற முடியாமலும் குடியேறிய நிலங்களில் பயிர் செய்ய முடியாமலும் உள்ள எமது மக்களின் துயரங்கள் நீங்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். சமத்துவம் மற்றும் நீதியின் அடிப்படையில் உருவாகும் ஒரு நியாயமான அரசியல் தீர்வினூடாக எம்மக்களின் எதிர்காலம் வளமடைய நன்னாளில் பிரார்த்தனை செய்வோமாக எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் வெளியிட்டுள்ள பொங்கல் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது மக்களின் நிலங்கள் அதிக விளைச்சலையும் செழிப்பையும் தந்து எம்மக்கள் தன்னிறைவுள்ள சமூகமாக மீண்டெழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக ரா சம்பந்தன் கூறியுள்ளார். தைப்பொங்கலை முன்னிட்டு பிரித்தானிய மற்றும் கனடிய பிரதமர்கள் வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். I want to send my warmest wishes to our British Tamil community this Thai Pongal. Time and again we see the immense contribution our Tamil community makes to the UK through your tireless hard work, dedication and generosity of spirit. And today, as we work to build a stronger, fairer Britain, where everyone can make the most of the opportunities that are on offer, you show just what can be achieved through a combination of talent and commitment. So just as our Tamil community comes together to celebrate, we should all celebrate our Tamil community. Small in number, but big in impact. Every day and in every corner of the country, you help make Britain the successful, thriving, diverse place it is today. And at this time of giving thanks, I want to say thank you for all that you do and for your contribution to so many spheres of our national life, from small businesses to the NHS. This is a very special time of year, a time to welcome the harvest and be thankful for nature's gifts, to enjoy time with family, friends and neighbours, and to look to new beginnings and the promise of the new year. So let me wish Tamils in this country and around the world a very happy Thai Pongal. Vanakkam. In 2016, the House of Commons voted unanimously to recognise every January as Tamil Heritage Month. I encourage everybody to reflect on the strong heritage of Canada's Tamil community
our nation is stronger and richer because of the contributions of Tamil Canadians. This year also marks Canada's 150th anniversary, and we should seize every opportunity to celebrate the many cultures, languages, and beliefs that make our country such a wonderful place to live. On behalf of our family, Sophie and I wish everyone marking Thai Pongal a joyful harvest festival. Inia Pongal Nalval Tulkol. சக்தி எஃப்எம் சக்தி டிவியின் தைப்பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. யாழ்ப்பாணம் வண்ணை அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோயில் முன்றலில் இன்று அதிகாலை பொங்கல் பொங்கி விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் வீரமாகாளியம்மன் கோயிலிலிருந்து KKS வீதியூடாக மாட்டு வண்டியில் யாழ் நகரூடாக சஞ்சரித்த வண்ணம் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்வுகளில் சக்தி எஃப்எம் சக்தி டிவியின் சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதேவேளை தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பிக்கும் வகையில் பட்டு திருவிழாவும் இடம்பெற்றது. சக்தி டிவி சக்தி எஃப்எம்மின் அனுசரணையுடன் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் ஏற்பாட்டில் காங்கேசன் துறை வெளிச்ச வீட்டிற்கு அண்மித்த கடற்கரை பகுதியில் பட்டு திருவிழா இடம்பெற்றது. பட்ட திருவிழாவை கண்டுகளிப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம்மின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன. வணக்கம். நாங்கள் மீண்டும் யாழ் இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்க மைதானத்திலிருந்து தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். இன்றைய தினம் பூராகவும் சக்தி டிவி சக்தி எஃப்எம் ஊடக அனுசரணையோடு இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினர் இணைந்து பல்வேறுபட்ட தமிழர் பண்பாட்டியலை எடுத்து எம்புகின்ற பல்வேறுபட்ட விளையாட்டுகள் நிகழ்வுகளை நாங்கள் நடத்தியிருந்தோம். குறிப்பாக இன்று காங்கேசன் துறையிலே பட்டம் ஏற்றும் போட்டி நடைபெற்றதை அடுத்து இந்த மைதானத்திலே பல்வேறுபட்ட கலை கலாச்சார நிகழ்வுகள் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்று தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது. தற்போது கிறிஸ்மரம் ஏறும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் பல நிகழ்வுகள் இந்த மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக ராசதுரை ஜெயருபன், யாழ் இளவாலையிலிருந்து. யாழ் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சட்டவிரோத கேபிள் இணைப்புகள் நேற்று அகற்றப்பட்டன. யாழ் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சட்டவிரோத கேபிள் இணைப்புகளை அகற்றுவதற்கு நேற்று யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுத்தது. இதன்போது சட்டவிரோத கேபிள் இணைப்புகள் அகற்றப்பட்டதுடன் வீதியோரங்களில் நாட்டப்பட்டிருந்த அதற்கான கம்பங்களும் அகற்றப்பட்டன. யாழ்ப்பாண மாநகர எல்லை பகுதிக்குள்ளே இனந்தெரியாத ஒரு கேபிள் இணைப்பை பொருத்துவதற்காக நிலத்தை மாநகரத்தினுடைய வீதி மருங்குகளிலே நிலத்தை தோண்டி சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறதாக அறிந்தோம். அந்த வெள்ளி சனி ஞாயிறு போன்ற அந்த இடைவெளி லீவு நாட்களுக்குள்ளே நிலங்களை தோண்டி அந்த தோண்டப்பட்ட நிலங்களுக்குள்ளே கம்பங்களை கான்கிரீட் கம்பங்களை பொருத்தி அதனூடாக சேவையை வழங்குவதற்கான கேபிள் இணைப்பையும் செலுத்தியிருந்தார்கள். மாநகரத்தினுடைய எல்லைக்குள்ளே மாநகரத்தினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியாது. அதிலும் உத்தியோகபூர்வமாக ஒரு கேபிள் இணைப்பை செய்வதற்கு ஒரு நிறுவனம் எங்களிடம் 4 மாதங்களுக்கு முன்னதாகவே அனுமதிக்காக விண்ணப்பித்திருக்கின்றார்கள். சகல அனுமதிகளும் அவர்களிடம் இருந்த போதிலும் நாங்கள் மாநகர எல்லைக்குள்ளே இவ்வாறு ஒரு கேபிள் சேவையை வழங்குவதற்குரிய நிபந்தனைகள் நடைமுறைகளை வடிவமைத்துக் கொண்டு இருந்து அதனை உரிய முறையில் அவர்களுக்கு வழங்குவதற்கு முன்னதாகவே ஏனைய இன்னொரு நிறுவனம் எந்த விதமான அனுமதியையும் பெறாமல் இவ்வாறான நடவடிக்கையை செய்தது மாநகரத்தினுடைய நடைமுறைகள் சட்டங்கள் திட்டங்களை மீறுவதாக அமைகின்றது. ஆகவே உள்ளே மாநகரத்தினுடைய அனுமதி பெற்று தான் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியும். அவ்வாறு RDA அனுமதி தந்திருந்தாலும் நீங்கள் கம்பங்களை நட்டு இந்த சேவையை வழங்குவதாயிருந்தால் உள்ளூராட்சி அமைப்புகளுடைய குறிப்பாக மாநகரத்தின் எல்லைக்குள்ளே மாநகரத்தினுடைய அனுமதியை நீங்கள் பெறாமல் செய்ய முடியாது.
சட்டவிரோத கேபிள் இணைப்புகளை அகற்றுவதற்கு யாழ் மாநகர மேயர் இம்மானுவேல் ஆனல் எடுத்த நடவடிக்கையை பாராட்டுகிறோம். சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்கு யாழ் மேயர் எடுக்கும் இவ்வாறான முயற்சிகள் வரவேற்கத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது குறித்த விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் யாழ் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்ட கேபிள் இணைப்புகள் காரணமாக கடந்த வருடம் மே மாதம் 23ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் இருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தனர். இவ்வாறு கேபிள் இணைப்புகளில் இருந்து பரவிய மின்சாரம் தாக்கியதில் நெல்லியடி நாவலர் மடம் பகுதியைச் சேர்ந்த தந்தையும் மகனும் உயிரிழந்தனர். இதன் பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி தொலைக்காட்சியில் கேபிள் இணைப்பினை பெறுவதற்கு முயற்சித்த பெண் ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். கேபிள் இணைப்பினூடாக மின்சாரம் தாக்கியதில் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் உள்ள 55 வயதான ராசநாயகம் லீலாவதி என்ற வயோதிப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார். கேபிள் இணைப்பினை பிடித்தவாறு குறித்த வயோதிப பெண் உயிரிழந்தார். வடமாகாணத்திலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாதுகாப்பற்ற முறையில் மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேபிள் டிவி இணைப்புகள் தொடர்பில் நாம் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தோம். 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிலிப்பைன்ஸ் பயணித்தார். பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ரோட்ரிகோ டுடேவின் விசேட அழைப்பிற்கிணங்க ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதியின் விஜயம் அமைந்துள்ளது. இது தொடர்பில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதிக்கும் இடையில் நாளைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இலங்கைக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான உறவுகள் 1961ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுடன் அரசு விஜயம் ஒன்றுக்காக அரசுத் தலைவர் ஒருவருக்கு அந்நாட்டிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்த விஜயம் நமக்கு மிகவும் முக்கியத்துவமானது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று இலங்கை ஜனாதிபதி இந்த விஜயத்தில் ஈடுபட்டுள்ளார். இது முதலாவது ராஜதந்திர விஜயம் என்பதனால் மிகவும் முக்கியத்துவமானது. විශේෂයෙන්ම ජනාධිපතිතුමා මේ සංචාරය හෙට දිනේදී ආරම්භ කරන්නේ. நாளைய தினம் ஜனாதிபதி பிலிப்பைன்ஸ் தேசிய வீரர்கள் நினைவு தூபிக்கு அருகில் சென்று மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அதன் பின்னரே பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதியை சந்திக்க உள்ளார். இலங்கைக்கு நன்மை கிடைக்கும் பல முக்கிய உடன்படிக்கைகள் இதன்போது கைச்சாத்திடப்பட உள்ளன. அத்துடன் ஜனாதிபதி அரசாங்கத்தின் மேலும் சில சிரேஷ்ட அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். ஜனாதிபதி இங்கு தங்கியுள்ள 4 நாட்களிலும் இலங்கைக்கு நன்மை கிடைக்கும் பல முயற்சிகளில் ஈடுபட உள்ளார். ලංකාවට වඩා වාසිදායක තත්ත්වයන් උදා කර ගැනීමට උත්සාහ ගැනීමට නියමිතව තිබෙනවා. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன இன்று மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடங்களின் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இன்று காலை தலதாமாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன பின்னர் அஸ்கிரி மகாநாயக்க தேரரை சந்தித்தார். அதன் பின்னர் ராஜாங்க அமைச்சர் மல்வத்து மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். யாழ்ப்பாணம் அளவட்டி சீனன் கலட்டி ஞானோதயா வித்யாலயத்தில் நல்லிணக்க பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. இந்த பொங்கல் நிகழ்வில் குருநாகல் மாவட்டம் மாகு கல்வி வலயத்தைச் சேர்ந்த கயனேக்கம மகாவித்தியாலய அதிபர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பாரம்பரிய கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றன. நாங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று 60 ஆண்டுகளாக போராடி எங்களால் உருவாக்கப்படக்கூடிய வாய்ப்பை ஒன்றை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருந்தாலும்
எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. எங்களுடைய நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. எங்களுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகள் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 100 பேர் வரையிலே சிறைகளிலே அடைக்கப்பட்டு விடுதலை என்று இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் காணாமல் போனவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எங்கே, ராணுவத்திலும் சரணடைந்தவர்கள் எங்கே என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் இப்படி பல விடயங்களில் போர் 2009ஆம் ஆண்டு முடிந்து விட்டது என்று சொன்னாலும் எங்கள் மக்களுடைய போராட்டம் முடியவில்லை. சமஷ்டி கட்டமைப்பு தான் இந்த நாட்டின் ஒற்றுமையை, நாடு பிளவுபடாமல் அந்தந்த மக்களுடைய அந்தந்த இனங்களுடைய உரிமைகளை பகிர்ந்தளித்து இந்த நாட்டை ஒன்றுபட வைத்திருக்க முடியுமானால் ஒரு சமஷ்டி கட்டமைப்பில் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வு நிச்சயமாக ஏற்பட வேண்டும். வவுனியா மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். காணாமல் போன தமது உறவுகளை தேடி தருமாறு கோரி வவுனியாவில் 694வது நாளாக இன்றும் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. தொடர் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் இன்று வவுனியா கந்தசாமி கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் கடிவீதி வழியாக சென்று பின்னர் சுழற்சி முறையில் போராட்டத்தில் ஈடுபடும் தளத்திற்கு சென்றனர். பின்னர் அங்கு கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இந்த தேசமே திரிகிறந்தானே, எந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லுது, எங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லுது. ஒரு முடிவு இல்லையா எங்களுக்கு? அதுக்கு ஒரு முடிவு வேணும் எங்களுக்கு. கொல்லி வைக்க பிள்ளை இல்லை, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை எனக்கு. அவன் எங்க போனானோ, என்ன ஆனானோ, என்ன நடந்து ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்தால் சுமந்திரன் கூட்டமைப்பும் சிங்களவர்களுக்குத்தான் தீர்வை பெறுவது போல் தெரிகிறது, தமிழர்களுக்கு அல்ல. பேரினவாதிகள் என்னவெல்லாம் தமிழர்களுக்கு செய்ய வேண்டும் என உறுதியாக இருந்தார்களோ அத்தனையும் சுமந்திரன் கூட்டமைப்பு செய்துள்ளார்கள். சம்பந்த சொன்னார் போன முறை இந்த பொங்கலுக்கு பார பொங்கலுக்கு இடையில ஒரு தீர்வு உண்டு. இன்றைக்கு அவரே வீடு போக மாட்டாம இருக்கிறார். ஆனா எங்களுக்கு இவையால எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போறதில்லை. எங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு தான் பெற வேண்டும். சத்தோச நிறுவனத்தின் விற்பனை பிரிவின் பிரதிபொது முகாமையாளர் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று கோட்டை மேலதிக நீதவான் சாலிய சன்ன அபேரத்ன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபருக்கு எதிர்வரும் 22ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இதன்போது நீதவான் அறிவுறுத்தினார். போலி கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்து சத்தோச நிறுவனத்தில் சேவையாற்றி வந்த விற்பனை பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் கொழும்பு லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் தாம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி என தெரிவித்து குறித்த பதவியை வகித்து வந்துள்ளார். இதற்காக அவர் போலி ஆவணத்தை சமர்ப்பித்துள்ளதாக அரசின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு போலி கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்து சத்தோச நிறுவனத்தில் உயர் பதவிகளை வகித்த அதிகாரிகள் பலர் பதவி நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சத்தோச நிறுவனத்தில் சிரேஷ்ட முகாமையாளர்களாகவும் பிரதி பொது முகாமையாளர்களாகவும் செயற்பட்டவர்களே இவ்வாறு பதவி நீக்கப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அவர்களில் பல அதிகாரிகள் தாம் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பட்டங்களை பெற்றதாக போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளவை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களான குறித்த அதிகாரிகள் தொடர்பிலான அடுத்த கட்ட விசாரணைகள் கொழும்பு லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவின் வழிநடத்தலின் கீழ் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை சீனாவிடமிருந்து $300 மில்லியன் கடனை பெறுவதற்கு தயாராவதாக ராய்ட்டர் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தொகையை $1000 மில்லியன் அதிகரிக்கும் இயலுமை உள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை இந்த வருடத்தில் பாரிய தொகை வெளிநாட்டு கடனை செலுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சர்வதேச கடன் தரப்படுத்தலில் இலங்கை தொடர்ந்தும் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ளது. இவ்வாறான பிரச்சினைகள் உருவாகியுள்ள பின்புலத்திலேயே மீண்டும் சீனாவிடம் கடன் பெறுவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சீனாவிடமிருந்து பெறவுள்ள கடன் தொடர்பில் நிதியமைச்சரிடம் நாம் வினவினோம். சீன வங்கியொன்றில் இருந்து $300 மில்லியன் கடனை பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். அது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஜனவரி 9ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டவர்கள் இலங்கையின் பிணை முறைகளில் முதலீடு செய்திருந்த $3600 மில்லியன் நீக்கிக் கொண்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி அறிய கிடைத்துள்ளது. இந்த வாரம் பங்குச்சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் $753 மில்லியன் பங்குகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. சோழ பயிர்ச்செய்கைகளில் வேகமாக பரவி வரும் படைப்புழுவின் தாக்கம் தற்பொழுது செய்கையாளர்களை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது.
இலங்கையில் சுமார் 100 வகையான பயிர்ச்செய்கைகளை இந்த புழு ஆக்கிரமித்துள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் தடவையாக இந்த படைப்புழு அம்பாறை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. சோளம் செய்கையில் துரிதமாக இந்த புழு பரவியதை கடந்த சில மாதங்களாக காண முடிந்தது. குறிப்பாக அம்பாறை, முனராகலை, குருநாகல் மற்றும் அனுராதபுரம், காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த படைப்புழு பரவி வருகிறது. இதனால் நாட்டில் 88,000 ஹெக்டேயரில் பயிரிடப்பட்டுள்ள சோளச் செகையில் 50% செகையை இந்த புழு ஆக்கிரமித்துள்ளது. பசி வகுத்து கொடுமை இப்படி கடும் கஷ்டம். இது எக்காரணம் கொண்டும் இதில் நாங்கள் எந்த பலனும் பெற முடியாது. எதுக்குமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அமெரிக்கம் எதுவுமே இல்லை. இது எங்கே இப்போ யாருக்கிட்ட கேட்குற? இது நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இதுக்குரிய பயல எண்ணெய் வகைகள் எல்லாம் செய்யப்பட்டு போதும் சோள பாலை தள்ளும் வெறும் போது புழுகள் இதை மிகவும் இதுவும் மிகவும் சுமார் 75% சோள பயிற்சிகை படைப்புழுவின் தாக்கத்தினால் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருப்பதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக இன்றைய தினம் ஒலிவில் அஷ்ரப் நகருக்கு நாங்கள் நேரடியாக விஜயம் செய்திருந்தோம். ஒலிவில் அஷ்ரப் நகரில் 200 ஏக்கரில் சோள பயிற்சிகை செய்யப்பட்டிருந்தது. சுமார் 175 ஏக்கர் சோள பயிற்சிகை விவசாயிகளுக்கு நஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. கைவிடப்பட்ட நிலையிலேயே இந்த சோள பயிற்சியை காணக்கூடியதாக இருக்கின்றார்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அம்பாறையிலிருந்து ஜஹீர்கான் ஃபாரூக். சோள செய்கையில் பரவி வந்த படைப்புழுவின் தாக்கம் தற்போது குரக்கன், பயறு போன்ற செய்கைகளையும் பாதிக்க ஆரம்பித்துள்ளதாக காலி மற்றும் மாத்தறைக்கு நாம் விஜயம் செய்த போது காண முடிந்தது. சோளம் உள்ளிட்ட சுமார் 100 வகையான பயிர்களுக்கு இந்த புழு பரவ முடியும். இவை அனைத்தும் உணவுப் பொருட்கள். இதனால் நமது நாட்டின் உணவு உற்பத்திக்கு பாதிப்பு ஏற்படும். சில வருடங்களுக்கு முன்னர் முதன்முறையாக அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த படைப்புழு பின்னர் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆப்பிரிக்காவில் பல ஏக்கர் பயிர் நிலங்களை அழித்த இந்த படைப்புழு கடந்த வருடம் இந்தியாவில் பரவியது. எனவே இந்தியாவிலிருந்து படைப்புழு இலங்கைக்கு பரவி இருக்கலாம் என தற்போது சந்தேகிக்கப்படுகிறது. இந்த படைப்புழுவினால் முட்டைகள் உருவாகும். முட்டைகள் மூலம் குடம்பிகள் உருவாகும். அதன் பின்னர் வண்ணாத்தி பூச்சி போன்று பறக்கும். படைப்புழு பச்சை நிறத்திலிருந்து கபில நிறம் வரை மாற்றமடைய முடியும். படைப்புழுவிற்கு 100 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் என விவசாய ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கு பல நாடுகள் முயற்சிகளை மேற்கொள்கின்ற போதிலும் எந்த ஒரு நாட்டிலும் அது வெற்றி அளிக்கவில்லை. இதனை அழிக்கும் எந்த இறைக்கோழிகள் இதுவரை உருவாகவில்லை. அதனால் பல போகங்கள் செல்லலாம். பயிற்சிகையை தாக்கியிருந்தால் அதனை அழிப்பது முக்கியமானது. இல்லாவிட்டால் அடுத்த போகத்தையும் பாதிக்கும். அடுத்த போகத்தில் எவ்வாறு செய்கையை ஆரம்பிப்பது என்பது தொடர்பில் விவசாய அமைப்புகள் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். விவசாயத்துறையை பாதித்துள்ள இந்த தொற்று நிலையை எதிர்கொள்வது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என கருதிய நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றிலிருந்து மற்றொரு தேசிய திட்டத்தை ஆரம்பித்தது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்துடன் இணைந்து 3 விசேட ஆய்வுக்குழுக்கள் முன்றாகல, அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு புறப்பட்டு சென்றன. எதிர்வரும் நாட்களிலும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களுக்கு பயணித்து இது தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் தயார். மேல் மாகாண ஆளுநர் ஆசாத் சாலி இலங்கையில் உள்ள போரா சமூகத்தின் தலைவரான சைட்னா முஃபாதல் சைஃபுடினை இன்று கொழும்பில் சந்தித்தார். ஆன்மீக தலைவரான சைதானா முஃபத்தல் சைஃபுடீனின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நிகழ்வொன்று இடம்பெற்றது. கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனநாயக்க உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் சைதானா முஃபத்தல் சைஃபுடீனுக்கு நினைவு சின்னம் ஒன்றும் பரிசளிக்கப்பட்டது. Allianz Platinum Awards 2018. பராமை வல்லுநர் வீரராக நான் சாதித்திருக்கிறேன். என் மீது நான் கொண்ட நம்பிக்கையினாலேயே நான் இவ்வளவு தூரம் சாதித்தேன். இவரிடம் பிளாட்டினம் விருதை வெற்றி கொள்வேன் என எதிர்பார்க்கின்றேன். Sports First Allianz Platinum Awards 2018. இத்துடன் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:30 எதிர்பாருங்கள். வணக்கம்.